10 பேர்ல 20 பேர் கொண்ட ஒரு கும்பல் அந்த பையனை அடிச்சு கொண்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த உயிரிழந்த அந்த பையனோட அம்மா யார் மேல் நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க? திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேல, நம்முடைய தலைவர் மேல் நம்பிக்கை வச்சு இதை திராவிட முன்னேற்ற கழகம் இதை நீதி வாங்கி கொடுக்கணும், என்னுடைய பையனுடைய மரணத்திற்கு திமுக நம்முடைய தலைவர் நீதி வாங்கி கொடுக்கணும்னு அந்த அம்மா பேசிட்டு இருக்கிறாங்க. அமரன் மரணத்துக்கு நீதி கிடைக்க நிச்சயம் திராவிட முன்னேற்ற கழகம் கண்டிப்பாக துணை நிற்கும். சட்டமன்றத்தில் நாங்க பாத்துக்கிறோம், நீதிமன்றத்தில் நீங்க பாத்துக்கோங்க. வழக்கறிஞர் அணியினுடைய பங்களிப்பு மிக மிக முக்கியம். உங்க பகுதியில் நம்முடைய கழக இருக்க வேண்டும்னு நான் உங்களை கேட்டுக்கிறேன். குறிப்பா ஜென்சி இளைஞர்கள், இந்த ஜென்சி இளைஞர்களை பார்த்து இந்த அரசு பயப்படுது. அதனாலதான் அவங்கள குறி வச்சு தூக்குறாங்க. நான் இன்றைக்கு கடந்த 100 நாட்களாகவே பொதுமக்கள், நம்முடைய கழக தோழர்கள், நிர்வாகிகள், ஒவ்வொரு அணியை சேர்ந்தவர்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் குறைந்தது 300 பேர் சந்திக்கிறேன். காலையாக இருந்தாலும் சரி, மாலையாக இருந்தாலும் சரி. அது அதிகமாக வர்றது பார்த்தீங்கன்னா அந்த ஜென்சி கூட்டம், ஜென்சி இளைஞர்கள் அதிகமாக வராங்க. ஜென்சி இளைஞர்கள் எத்தனை பேர் வராங்களோ அதே மாதிரி அடுத்த நாள் இந்த ஜென்சி இளைஞர்கள் உள்ள தள்ளிட்டாங்க, பொய் கேஸ் போட்டாங்க, நாங்கள் தான் அவங்கள இப்போ காப்பாற்றி கூட்டு வந்திருக்கோம்னு வழக்கறிஞர் அணியும் கூட கூட்டிகிட்டு வராங்க. அதை பார்க்கும்போது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவங்களுக்கு நம்ம முழுசா சப்போர்ட் பண்ணணும். ஜென்சி இளைஞர்கள் இன்னைக்கு கொள்கை பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுதான் இன்னைக்கு இந்த ஆட்சியாளர்களை பயமுத்திட்டு இருக்கு. இந்த ஜென்சி உடன்பிறப்புகள் வயசுல சின்னவங்க, அவங்கள கைது பண்ணா அவங்களும் அவங்க குடும்பமும் பயந்துருவாங்கன்னு இந்த ஆட்சியாளர்கள் கருதுறாங்க. எனவே அவங்களுக்கு நாம உறுதுணையாக இருக்க வேண்டும். களத்திலையும் சமூக வலைதளத்திலையும் கழகத்திற்கு ஆதரவாக பேசுகிற ஜென்சி இளைஞர்களுக்கான பாதுகாப்பு அரணாக நம்முடைய கழக வழக்கறிஞர் அணி செயல்பட வேண்டும்னு நான் உங்களை எல்லாம் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். நிறைய இளம் வழக்கறிஞர்கள் என்னை சந்திக்க வராங்க. கழகத்து மேல மிகுந்த ஆர்வத்தோடு வராங்க. கலைஞருடைய சாதனைகள், நம்முடைய தலைவர் செஞ்ச திட்டங்கள்லாம் கேள்விப்பட்டு இப்பதான் வராங்க. அவங்கள எல்லாம் கண்டறிஞ்சு அவங்களுக்கான ஸ்பேஸை கொடுத்து அவங்கள ஊக்கப்படுத்தி நாம அரவணைச்சு நீங்க எல்லாம் போகணும்னு நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கிறேன். அவங்களையெல்லாம் வழக்கறிஞர் அணியில சேருங்க, கழகத்தில் உறுப்பினராக சேருங்க, பொறுப்பு கொடுங்க, அவங்கள தட்டி வேலை வாங்குங்க, அவங்கள கைட் பண்ணுங்க. அது இன்னைக்கு மட்டும் இல்ல, எதிர்காலத்துக்கும் நம்முடைய கழகத்திற்கும் மிகப்பெரிய ஒரு வலிமையாக நிச்சயம் அது மாறும். இறுதியா ஒரே ஒரு விஷயம், உங்க பகுதியில் இன்று இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்காரங்க குற்ற செயலில் ஈடுபட்டா நீங்க அதை சும்மா விடக்கூடாது. நீதிமன்றம் மூலமா அவங்களுக்கும் தண்டனை வாங்கி தர வரைக்கும் அந்த வழக்கை நீங்க தொடர்ந்து ஃபாலோ செய்ய வேண்டும் நான் கேட்டுக்கொள்கின்றேன். இங்கே அண்ணன் என்ஆர் இளங்கோவன் அவர்கள் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு வகுப்பு எடுத்திருக்கிறார். என்னென்ன செய்யணும், அடுத்த பிளான் ஆஃப் ஆக்ஷன் என்ன அப்படிங்கிறது சிறப்பான முறையில் சொல்லியிருக்கிறார். அதை நீங்கள் ஃபாலோ செய்ய வேண்டும். அதிகாரம் இருக்கின்ற திமிரில் ஆளுங்கட்சிக்காரங்க மக்களுக்கு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலா மாறி இருக்கிறாங்க. மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக நம்முடைய திமுக வழக்கறிஞர் சட்டத்துறை நிச்சயமாக செயல்பட வேண்டும். அதை இங்கு வந்திருக்கக்கூடிய நீங்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று நான் மீண்டும் கேட்டுக்கொள்கின்றேன். அதே மாதிரி வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோவன் அவர்கள் பேசும்போது சொன்னார், வழக்கறிஞர் அணியில ஒற்றுமை இல்லை அப்படின்னு இளைஞரணி செயலாளர் நினைக்கிறாரு அப்படின்னு பழைய தூக்கி என் மேல போட்டாரு. அது என்னுடைய எண்ணம் மட்டும் கிடையாது, இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய எண்ணமும் நிச்சயம் அது இருக்கு. எனவே அதை நிச்சயமாக சரி செய்து ஒற்றுமையோடு நாம் அத்தனை பேரும் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த அரசு மக்கள் விரோத அரசு வீட்டுக்கு அனுப்பும் வரை, மீண்டும் நம்முடைய தலைவர் முதலமைச்சராக அந்த நாற்காலியில் உட்காரும் வரை அத்தனை அணிகளும் களத்தில் இறங்கி செயல்பட வேண்டும். அதில் முதன்மையான அணியாக சட்டத்துறை சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். உங்களுக்காக திராவிட முன்னேற்ற கழகம், நம்முடைய தலைவர் அவர்களும் நிச்சயம் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. நான் என்றைக்குமே உங்களோடு தோளோடு தோளாக உறுதுணையாக நிற்பேன். உங்களுடைய பணிகள் அத்தனையும் மேன்மேலும் சிறக்கட்டும்னு சொல்லி இந்த சிறப்பான வாய்ப்பளித்த
சட்டத்துறைக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.